ஒரு பெரிய ரொம்ப வசதியான ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க தான் ஹெலன் அப்படின்ற ஒரு நபர். அவங்க வந்து ஹெலன் கெல்லர் அவங்க பேர், இல்லை கெல்லர், ஹெலன் கெல்லர். ஸோ அவங்க வந்து தன்னுடைய 19 மாத குழந்தையா இருக்கும்போது ஒரு விஷ காய்ச்சலினாலே தாக்கப்பட்டு கண்ணு 2ம் போயிருச்சு, காது இது வாய். அப்போ இது 3மே போனதுனால அந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ அந்த வேற எல்லாமே தெரியும், எல்லா உணர்வுகளும் அவங்களுக்கு இருக்கும், தொட்டா தெரியும், முன்னாடி யாராவது போனாங்கன்னா அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அப்போது இவங்க ரொம்ப கோடீஸ்வரங்களாக இருக்கிறதுனால அந்த ஹெலன் அவங்களுடைய தாயார் வந்து சொன்னாங்களாமா, இந்த பிள்ளைய எப்படியாவது ஏதாவது கொஞ்சம் யாராவது கற்றுக் கொடுக்குற மாதிரி யாரையாவது ஒருத்தரை நம்ம நியமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அவருடைய தகப்பனார் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டீச்சரை ஒருத்தங்களை நியமிச்சாங்க. இது ஒரு நடந்த சம்பவம். ஆனால் அந்த டீச்சர் வந்து அந்த பிள்ளைய வந்து ஹேண்டில் பண்ணவே முடியலையாம். இவங்க வந்து எல்லா குழந்தைகளும் பேசுறதுனால மற்ற குழந்தைகளை போல நான் இல்லை அப்படின்ற அந்த உணர்வினால விரக்தி ஆகி அவங்க என்ன அவங்களுக்கு புரிய வச்சாலுமே வந்து ரொம்ப அரகண்டா தூக்கி உடைக்கிறது, கோவப்படுறது, சாப்பிடாம இருக்கிறது, சண்டித்தனம் பண்றது. அப்போ ஒரு காலத்துல வந்து அந்த டீச்சருக்கு வந்து வேண்டாம், இவங்களை விட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களாம். அப்போ ஒரு நாள் அந்த டீச்சர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே இந்த பிள்ளைய விட்டுட்டு போறதுக்கும் எனக்கு மனசு இல்லை, ஆனா உங்க அன்பு, நீங்க என் மேல காமிச்ச அன்பு மாதிரி நான் இந்த பிள்ளை மேல அன்பு காமிச்சாதான் இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க முடியும், உங்க அன்பை எனக்கு தாங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதே நேரத்தில் இந்த ஹெலன் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாம், சரி இனி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை அவங்க கையில ஒப்பு கொடுத்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தன்னுடைய கடைசி நாட்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய லாயரா மாறினாங்களாம். பெரிய லாயர், இந்த கண்ணு தெரியாத அநேகருக்கு வந்து ஒரு பெரிய லாயர். நிறைய பாடல்கள் அவங்க எழுதியிருக்காங்களாம். நீங்க அவங்க போய் நீங்க ஹெலன் கெல்லர் அப்படின்ற அந்த நபருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க கண்டிப்பா வாசிச்சு பாருங்க. ஒரு உலகத்திலேயே பெரிய மாற்றத்தை, இவங்களால ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு நபர் வந்து ஒருத்தருடைய கரத்துக்குள்ள போன உடனே அந்த டீச்சர் வந்து அவ்வளோ அழகா அவங்கள உருவாக்க முடியுமானால், நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கைய உங்க இஷ்டம் போல தேர்ந்தெடுக்காம, உங்க விருப்பம் போல ஒரு காரியத்தை நீங்க செய்யாம, ஒருவேளை இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு முன்பாக வரைக்கும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க படிச்சிருக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசி இருக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, என் வாழ்க்கையை உங்க கரத்துல தர்ற ஆண்டவரே, நீங்க வணஞ்சுக்குங்க, நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க, நீங்க எனக்கு கற்றுத்தாங்க. சில நேரங்களிலே ஆண்டவர் நடத்துகிற பாடம் நமக்கு வந்து எளிதா இருக்காது, ஆண்டவர் நடத்துகிற பாடம் கடினமா இருக்கலாம். சில டைம்ல இது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன் இந்த உலகத்திலே பெஸ்ட் டீச்சர், இந்த உலகத்திலேயே சரியான ஒரு ஆசிரியர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். சோ இன்னைக்கு என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைய உங்க கரத்துல நான் தர்றேன் ஆண்டவரே, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க பிரியப்படுங்க ஆண்டவரே. சில நேரத்துல நம்ம வந்து மனுஷங்க மேல வைக்கிற பாசம் வந்து நல்லா கவனிச்சுக்குங்க, நம்மள பாவத்துல தள்ளிடக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து இந்த அன்பு வேண்டான்னு சொல்லல, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை நேசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் நம்மை நேசிக்க சொல்லுகிறார். ஆனா அதிகமான அன்பு சில நேரத்துல உங்களுக்கு எப்படி மாறும் தெரியுமா? நீங்க பாவம் செய்யறது மாதிரி மாறும். நீங்கள் வேதத்துல ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லுது, அவங்களுக்கு வந்து ரொம்ப அன்பு யார் மேல அப்படின்னு சொன்னா யாக்கோபு மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க, ரொம்ப அதிகமான அன்பு, அளவுக்கு அதிகமான அன்பு அவங்க மேல வச்சிருக்கிறாங்க. ஐயோ என் பிள்ளைய நான் ரொம்ப நேசிக்கிறேன், என் பிள்ளைய நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அன்பு கடைசியில் அவங்களை எப்படி கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, தப்பு பண்ணா கூட தப்பு இல்லை, பாவம் பண்றது கூட தப்பு இல்லை, யாருமே பண்ணாததா,
அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிருச்சு. இன்றைக்கு இந்த ஜெபத்துல யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, மகளே மகனே, இதுவரைக்கும் நீ கெட்டு போனது உன் பாசத்தினாலதான் கெட்டு போன. உன் பாசம் அப்படி கொண்டு போய் விட வச்சுச்சு. நீ சிலர் மேல வைக்க கூடாத நபர்கள் மேல, தேவையற்ற நபர்கள் மேல நீ வைத்த பாசம் உன்னை பாவியா தள்ளிருச்சு. இன்னைக்கு மற்ற ஜனங்களுக்கு முன்பாக உன்னை பாவியா காமிக்குது. அது ரொம்ப ராங், அது ரொம்ப தப்பு. நீங்கள் வேதத்துல மோசையை ஆண்டவர் மெச்சி கொள்றாரு. மோசே ஜனங்கள் மேல வச்ச பாசம் ரொம்ப அதிகம். பாசம் வச்சது தப்பு இல்ல. ஆண்டவர் ஜனங்களுக்காக திறப்புல நின்ற ஆபிரகாம தள்ளி விட்டாரா? இல்ல. ஆபிரகாம் ஜெபம் பண்ணும் போது ஜனங்கள் மேல பாசம் இல்லாதனாலயா ஜெபம் பண்றாரு? பாசத்தினால்தான் ஜெபம் பண்றாரு. ஆனா ஆபிரகாமுடைய ஜெபத்திற்கும் மோசையினுடைய ஜெபத்திற்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஆபிரகாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே, நீ துன்மார்க்கரோட சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. இரண்டாவது டைம் ஜெபம் பண்ணும்போது இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. பாசம் இருக்குது, ஆனா ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறா செஞ்சிடக்கூடாது. என்னுடைய பாசம் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறா இருந்துடக்கூடாது. என்னுடைய பாசத்துல யார் இருக்கணும்னா கர்த்தர் இருக்கணும்ன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறார் அவரு. ஆனா அதே நேரத்துல மோசே ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்றாரு? ஒண்ணு, இந்த ஜனங்களை ஏத்துக்குங்க, இல்லைன்னா ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேரை. இப்ப எந்த ஜனங்களுக்காக ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொன்னாங்களோ அந்த ஜனங்கள் தான் கானானை பார்க்க விடாம அவரை தடை பண்ணிட்டாங்க. அப்போ மனிதர்கள் மேல, சகா மனிதர்கள் மேல நம்ம வச்சிருக்கிற பாசம் ஆண்டவருடைய சித்தத்தையே மாற்ற மாதிரி கொண்டு விட்டுறக்கூடாது. நிறைய பேருடைய பாசம் ஜபத்தை மாத்துது தெரியுமா? அது ரொம்ப கொடுமை. நான் உங்களை கோவப்படலை, ஆனா உங்களுக்காக பரிதாபப்படுறேன். நான் அந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம் பண்ணும்போது, பாஸ்டர், அவங்க போயிட்டு இருக்கிற பாதை சரியில்லைன்னு தெரியுது. அந்த பாதையினுடைய முடிவு கொடுமையானதுன்னு எனக்கு தெரியுது. அந்த பாதையிலே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே இழந்ததில்லை, இன்னும் நிறைய இழந்துருவான்னு நான் தத்ரூபமா எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல, நீ இந்த பாதையிலே நீ டிராவல் பண்ணிட்டே இருந்தேன்னா உன் வாழ்க்கையை யாருமே காப்பாற்ற முடியாது. நீ மனம் திரும்புவதற்காக கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காருன்னு தெரியுது. ஆனா அவங்க என்னோட ஜெப குறிப்பு ஜெபம் பண்ண சொல்லும் போது கூட எப்படி ஜெபம் பண்றாங்க சொல்றாங்கன்னா, ஆண்டவர் அந்த பாதையை மட்டும் எடுத்துறனா வேணான்னு ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. அப்ப அவங்களுடைய இல்ல, நம்ம பரிதாபம் தான் படணும். அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு நேசம், அந்த பாசம், மனுஷங்க மேல வச்சிருக்கிற அன்பு. உங்க அன்பு, நீங்கள் மற்றவர்கள் மேல் வைத்திருக்கிற பாசம் ஒரு நாளும் கர்த்தர்ட்ட ஃபைட் பண்ற அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுறக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு லிமிட் இருக்குது. உங்க பாசம் ஆண்டவரை விட்டே உங்களை பிரிச்சிடலாமா? அப்ப நீங்க பாவிகளா மாறிடலாமா? அவனுக்காக அந்த மனுஷனுக்காக அந்த பாவத்தை பண்ணிடலாமா? அந்த மனுஷிக்காக அந்த பாவத்தை பண்ணிடலாமா? இந்த ஜெபத்துல யாராவது ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, நீ நேசிக்கிறது சந்தோஷம்ப்பா, நீ அன்பு செலுத்துறது சந்தோஷம்ப்பா, ஆனா உன்னுடைய அன்பு ஒரு வரைமுறையில இருக்கணும். எந்த வரைமுறை அப்படின்னா, நீ வச்சிருக்கிற பாசம் உன்னை ஆண்டவருக்கு விரோதமான பாவத்துல உன்னை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சத்தமா சொல்லுங்க, கொண்டு போய் விட்டுறவே கூடாது. நிறைய தம்பிங்க தங்கச்சிங்க இந்த லவ் பண்றது பாவம் இல்லையான்னு கேட்பாங்க. பாவம் இல்லையான்னு கேட்பாங்க. தப்பு இல்லையான்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது லவ், அன்பு தானே. வேதமே அன்பு தானே. ஏசப்பாவும் நமக்கு அன்பு தானே செலுத்தினாரு. அப்ப அந்த லவ்ல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறீங்க? நான் சொல்றேன், அன்பு தப்பு இல்லை. கல்யாணத்திற்கு பிறகு அன்பு உங்களை தப்பு பண்றதுக்கு தூண்டாது. ஆனா சில நேரத்துல திருமணத்திற்கு முன்னாடி உள்ள அன்பு உங்களை எதுல கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா, உங்களை தப்பு பண்றதுக்காக கொண்டு போய் விட்டுரும். மற்றவங்களுக்கு முன்னாடி உங்க பேரை கெடுக்கிறது மாதிரி கொண்டு போய் விட்டுரும். ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிற மாதிரி கொண்டு போய் விட்டுரும். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் யாருக்கும் அடிமையானவன் அல்ல. நம்ம நிறைய பேர் ஒரு டயலாக் சொல்லுவோம். என்ன டயலாக் தெரியுமா? நான் பாசத்துக்கு அடிமை. நான் எதுக்கு அடிமை? கேட்கல. என்கிட்ட கொஞ்சம் பாசம் மட்டும் காமிச்சா போதும், அவ்வளவுதான், நான் நாய் மாதிரி பின்னாடியே வந்துருவேன். நான் வாழை சுருட்டிட்டு வந்துருவேன். என்கிட்ட பாசம். நான் சொல்றேன், உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பாசத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. அப்போ ஒரு பாசம் காமிச்சா நீங்க என்ன வேணாலும் பண்ணிடுவீங்க. ஸ்டிக் பண்ண மாட்டீங்க, கண்டிச்சா பண்ண மாட்டீங்க. ஆனா பாசம் காமிச்சா பண்ணிடுவீங்க. இல்ல 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 இல்ல, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பாசத்தை கொட்டின உடனே நீங்க எப்படி வேணாலும் உங்களை மாத்தலாம் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், உங்களுக்குள்ள சரியான குவாலிட்டியே இல்லை. நீங்க சரியான குவாலிட்டி உள்ள ஆட்கள் கிடையாது.
சிம்சோனை வந்து பாசம் காமிச்ச உடனே அவ்வளவுதான், மடியில படுக்க வச்சுட்டாங்களாம். அவங்க பாசத்தினாலதான் அவன் இழந்தான். திரும்ப 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 தப்பிச்சு பார்த்தான். கடைசியில அவனுடைய முடிகளெல்லாம் எடுக்கப்படும் போது அவன் தரையில இல்ல, பாயில இல்ல, சொல்றது அவருடைய மடியில படுத்து கிடந்தான். அப்போ இந்த ஃபேக் லவ் எந்த அளவிற்கு அந்த அன்பு வந்து அவனை வந்து சுருண்டு படுக்க வச்சிருச்சு பாருங்க. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமா இருக்கணும். தவறான அன்பு உங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் சிஸ்டர், பிரதர், ஆனா உங்களை முடிச்சிடும். திருமணமானவர்களா இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவர்களா இருந்தாலும் சரி, எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, பாசத்துக்கு நீங்க அடிமை இல்லை. பாசத்துக்கு நீங்க சத்தமா சொல்லுங்க, அடிமை கிடையாது. பாசம் காமிச்ச உடனே பணத்தை தூக்கி கொடுத்துடலாம், பாசம் காமிச்ச உடனே என் எதிர்காலத்தை நான் யோசிக்கவே மாட்டேன். த டேஞ்சர். ரொம்ப மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல என்னுடைய அன்பு, என்னுடைய பாசம் ஒரு நாளும் என்ன பாவியா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, கேட்கல, மாத்திரவே கூடாது. கூட வேலை செய்கிற ஒரு நபர் கஷ்டப்படுறாரு, சிஸ்டர், அவங்களுக்காக நம்ம உதவி செய்யறது தப்பு இல்லை, பிரதர், அவங்களுக்காக நம்ம உதவி செய்யறது தப்பு இல்லை. ஆனா உங்க கணவனாருக்கு தெரியாம செய்யறது தப்பா மாறிடும்ல. அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? கேட்கல. அப்ப உங்க பாசம் என்னவா மாறிடுச்சு? உங்க பாசம் உங்களை பாவமா மாறிடுச்சு இல்ல, நீங்க பாவி ஆயிட்டீங்க இல்ல. அப்ப நீங்க பாசம் காமிச்சது வேஸ்ட் இல்ல, உங்க அன்பு வீண் இல்ல. அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, உங்க கையில நான் அடங்கி இருக்கிறேன், உங்க சித்தம் போல நீங்க என்ன நடத்துங்கப்பா. ஆமென். நான் எல்லாரும் சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்களேன், நான் எதற்கும் அடிமை இல்லைன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எதற்கும் அடிமை ஆகக்கூடாது. நான் அடிமை இல்லை. முழு பலத்தோட சொல்லுங்க, நான் அடிமை இல்லை, 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 நான் அடிமை இல்லை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா வந்து இந்த லைட்டரை வச்சுக்க முடியாது, கத்தி வச்சுக்க முடியாது. அவன் வந்து இந்த ஃப்ளைட்ல நீங்க டிராவல் பண்ணும்போது முன்கூட்டியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு போர்டில் வந்து போட்டிருப்பாங்க, நீங்க எதையெல்லாம் உள்ள எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு. ஒருவேளை நீங்க தெரியாம எடுத்துட்டு போனா கூட அது எல்லாத்தையுமே நீங்க வெளியே போட்டுட்டு தான் போக முடியும். அது கோடி ரூபாய் மதிப்புள்ளதா இருந்தா கூட நீங்க டிராவல் பண்ணவே முடியாது, அதோட டிராவல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஃப்ளைட்ல வந்து உங்களால ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, உங்க வாழ்க்கைக்கு வேற யாரும் அதிகாரி கிடையாது, நீங்க தான் அதிகாரி. உண்மைதானே? உங்க வாழ்க்கையில உங்களை அழிக்கிற எதுவும் உங்க கையில இருக்க கூடாது. உங்க வாழ்க்கைக்கு இன்னொருத்தர் அதிகாரி கிடையாது. யாருதான்? நீங்க யாரையும் குற்றப்படுத்தி காண்பிக்க முடியாது, நீங்க யாரையும் விரல் நீட்ட முடியாது. இவனால தான் நான் இப்படி ஆனேன், இவளால தான் நான் இப்படி ஆனேன், என் வாழ்க்கையினுடைய தோல்விக்கு இவன் தான் காரணம், இவன் தான் காரணம்னு நீங்க ஒருத்தரையும் ஒரு நாள் சுட்டி காட்ட முடியாது. உங்க வாழ்க்கைக்கு முழு அதிகாரி யார் தான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அத மனசுல வச்சுக்கோங்க. அப்போ நீங்க தான் சரியாகணும், அப்போ நீங்க தான் மாறணும், அப்போ நீங்க தான் ஜெபம் பண்ணணும், அப்ப நீங்க தான் மன்னிக்கணும், அப்ப நீங்க தான் தாழ்ந்து போகணும், அப்ப நீங்க தான். இல்ல அப்படின்னா யாருக்கு தான் ப்ராப்ளம்? சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் நீங்க சமாதானமாகாம இருந்தா யாருக்கு ப்ராப்ளம்? பிரதர், யாருக்கு ப்ராப்ளம்? உங்களுக்கு தாங்க ப்ராப்ளம், வேற யாருக்கும் ப்ராப்ளம் கிடையாது. இன்னொருத்தருக்கு தெரியுது தெரியல, அதை விட்டுருங்க. உங்களுக்கு தான் ப்ராப்ளம். உங்களுக்கு மனசு வருத்தம் ஆகும், உங்களுக்கு டென்ஷன் ஆகும், உங்களுடைய சாப்பாடு குறைஞ்சிரும், உங்களுடைய டெய்லி நீங்க பண்ற வேலை குறைஞ்சிரும், உங்களுக்கு தானே ஆபத்து. அப்போ எனக்கே ஆபத்து உண்டாகிற ஒரு சமாதான குறைவை நான் ஏன் விட்டு வைக்கணும்? சமாதானமாயிரலாமே. அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு 10 டைம் சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு நான் தான் அதிகாரி, நான் தான் அதிகாரி. நான் யாரையும் விரல் நீட்ட முடியாது. இன்னொன்னு சொல்லுங்க, பிசாச கூட என்ன பண்ண முடியாது. ஹலோ, நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவங்க என்ன நினைச்சிருக்காங்க தெரியுமா? பிசாச காமிச்சு விட்டு தப்பிச்சிடலாம்னு நினைச்சிடறாங்க. அவன் தாங்க காரணம். பிசாசு என்ன ரொம்ப சோதிச்சுட்டான் பாஸ்டர், பிசாசு என்ன பாவத்திலே தள்ளி விட்டான் பாஸ்டர் அப்படின்னு. ஆனா வேதத்துல வந்து 2 பேர் பிசாச காரணம் காட்டினாங்க. ஒண்ணு யாரு? ஏவாள். யார காமிச்ச காட்டினாங்க? நான் ஒன்னும் பண்ணல, இதுதான் அப்படின்னு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? காதுல வாங்கினாரு. அதை கேட்கல, சத்தமா சொல்லு. ஆமா, இவன் தாங்க. ஆனா உண்மையில யார் காரணம்? சர்ப்பம், பிசாசு தான் காரணம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல, அவன் உனக்கு விரோதமா வந்தா உன் புத்தி எங்க போச்சு? அந்த இடத்துல ஆண்டவர் கேட்காம கேட்கறது அதான். ரெண்டாவது, நீ அந்த யூதாஸ் காரியோத்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயோ, குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால நான் என்ன பண்ணினேன்? பாவம் பண்ணினேன். இது நான் காரணம் கிடையாது, என்ன வச்சு ஏமாத்திட்டாங்க.
எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். அந்த பணத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, என்ன பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஏன் பாடு கிடையாது, இது கேட்கல, இது ஓம் பாடு. உன்கிட்ட யாரா காசு வாங்க சொன்னா, உன்கிட்ட யாரா பேச சொன்னா? அப்போ நீங்க பிசாச கூட என்ன பண்ண முடியாது. எதையுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்வுக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் தருவார், உங்களுக்கு கொடுப்பார். நீங்க ஜெபம் பண்ணா, நீங்க உழைச்சா, நீங்க முயற்சி எடுத்தா, நீங்க நிறைய விலைக்கரையும் செலுத்துனீங்கன்னா அது சாதாரணமெல்லாம் வந்துடாது. சில நேரத்தில் விலைக்கரையும் நெற்றியில எழுதி ஒட்டப்பட மாட்டாது, பின்னாடி நிறைய ரத்த கரைகள் இருக்கும். விலைக்கரையும் செலுத்தினா கர்த்தர் செய்வாரு. ஆனா மறந்துடாதீங்க, என் வாழ்க்கைக்கு யார் தான் காரணம் அப்படின்னா நானே. நான் 10 நாள் படுக்கலாம் சிஸ்டர், 20 நாள் படுக்கலாம் சிஸ்டர். 10 நாள் தாளாட்டுவாங்க, தட்டி கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. ஆனா 20 நாள் நோயாளின்னு ஒரு பட்டம் கட்டி அங்கேயே படுக்க வச்சிருவாங்க. அவங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு நினைப்பாங்க. அதனால நான் தான், ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்க கையில நான் கொடுக்குறேன், என்னை அழகா உருவாக்கிருங்க ஆண்டவரே. ஒரு நாளும் பாசம் என்ன பாவம் செய்யறதுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கேட்கல. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே அந்த ஞானத்தை எனக்கு தருகிறவ. இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்க கூட பேசுவாரே. ஆனால் சிஸ்டர், என்ன அவங்க உடைச்சிட்டாங்க, இவங்க உடைச்சிட்டாங்க, என் மூளையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, என் ஜெபத்தையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, என் ஊழியத்தையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நீங்க யாரை குற்றப்படுத்துறீங்க? நீங்க யாரை குற்றப்படுத்துறீங்க? கர்த்தர் சொல்றாரு, நீ யாரையும் குற்றப்படுத்த முடியாது, நீ எந்த ஊழியக்காரனையும் குற்றப்படுத்த முடியாது, நீ எந்த ஊழியக்காரையும் குற்றப்படுத்த முடியாது. உன்னை சுற்றி அத்தனை பாவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் நடந்து கொண்டிருக்கும் போது, சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான் தேவ சமூகத்தில் சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு நின்றது போல கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறது. மகளே, மகனே, உன்னை சுற்றி அத்தனை மேகம் போன்ற எதிரான சாட்சி நிற்கும் போது சாமுவேலை போல சணநூல் ஏபோத்தை தரித்து நிற்கிறதற்கு கர்த்தர் உன்னை தேடுறாரு. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், நான் உங்க கையில இருக்கிற ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், வேண்டாத. எல்லாரும் அப்படி அறிக்கை செய்து முன் வைக்கின்றே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. கேளுங்க ஜெபத்தோடு, அது மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணி ஒப்பு கொடுத்தே. வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க எல்லாரும் சத்தமா அப்படியே ஜெபம் பண்ணி, ஏசப்பா எங்க வாலிபர்கள் மேல ஒரு ஆவியை ஊற்றுங்கப்பா, எங்க பெரியவங்க மேல இப்போ இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய இந்த நாள் உங்க பிரசன்னம் அவங்க அப்படியே பற்றி பிடிச்சிருந்தாண்டவரே, அவங்கள விடுதலை ஆக்கட்டும். ஓ தகப்பனே, உம்பிடத்து தாகன பலியாதே. கேளுங்க எல்லாரும், தகப்பனே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, பலியாதே. அக்கினி இறங்கி விடும், அக்கினி இறங்கி விடும்.
ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை சுகந்த வாசனையாய் உங்க கையில எங்களை தர்ற ஆண்டவரே. ஒரு அக்னியை இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல அனுப்பி அப்படியே எங்க பலவீனங்களை எரிச்சிருங்க ஆண்டவரே, எங்க கோபத்தை எரிச்சிருங்க ஆண்டவரே, உமக்கு பிடிக்காத அந்த காரியத்தை எரிச்சிருங்க ஆண்டவரே, எரிச்சிருங்கப்பா, எரிச்சிருங்க ஆண்டவரே. இப்போ இப்போ தகன பலியாய் உங்க சமூகத்துல நாங்க கொடுக்கிறோம். அப்படியே உங்களுடைய பரலோகத்திலிருந்து புறப்படுகிற ஒரு அக்கினி எங்க மேல இறங்கி எங்களை முற்றிலுமாய் எங்களை முற்றிலுமாய் நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களை முற்றிலுமாய் ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க நமக்கு மாற்றத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசையை கர்த்தர் அனுப்புவாராம். எப்பவுமே என் மனசுல நான் ஆணித்தரமாய் ஒன்றை பதித்து வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கையினுடைய சகல கேள்விகளுக்கும் பதில் முதலிலே எனக்குள்ளே தான் இருக்கிறது. அதனால என் வாழ்க்கையினுடைய அதிகாரி வேற யாரும் கிடையாது. என் வாழ்க்கையினுடைய அதிகாரி நான் தான். ஆமென். உங்களை எல்லாரும் கையாளுகிற அளவிற்கு நீங்க பொம்மையா இருந்துடக்கூடாது. ஆமென். நீங்க என்ன இருந்துடக்கூடாது? நீங்க பொம்மை கிடையாது. உங்களுக்கு ஜீவன் இருக்குது, உங்க ஜீவன் இருக்கிறது. ஆனா நிறைய பேர் இப்ப என்னவா இருக்காங்கன்னா, நான் சொல்றேன், அதிகாரத்தில் அப்படி இருக்க வேண்டாம். என்னால எதிர்க்க முடியல பாஸ்டர், என்னால சண்டை போட முடியல பாஸ்டர், என்னால அவங்க அடிக்கிற மாதிரி அடிக்க முடியல, திட்டுற மாதிரி திட்ட முடியல, கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி, அதெல்லாம் இல்லை. ஆனா சிலர் உங்களை பாசத்தினாலே சித்திரவதை பண்ணுவாங்க பாருங்களேன். சில குழந்தைகளுடைய கையில பொம்மையை கொடுத்துட்டு வாங்கல, அந்த பொம்மையை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசமா இருக்கும். ஆனா அவன் பாசத்தை கொட்டுறது, அந்த பொம்மை உயிரோடு இருந்தா அது சிரிக்காது. அது என்ன பண்ணும் சொல்லுங்க? அது அழும், கண்ணீர் விட்டு அழும், என்னை விட்டுறா. எனக்கு ஒரு ரொம்ப பரிதாபம் என்ன அப்படின்னா, சிலருடைய கையில என்னவா இருக்காங்க அப்படின்னா பொம்மையா இருக்காங்க. இப்போ உங்களை சிரிக்க வைக்கணும்னு நினைச்சா சிரிக்க வைக்கலாம், உங்களை அழ வைக்கணும்னு நினைச்சா அழ வைக்கலாம், உங்களை டான்ஸ் ஆடணும் வைக்கணும்னா என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அப்ப மற்றவங்க அழ வச்சோன்னா அழுதுருவீங்க, மற்றவங்க சிரிக்க வச்சோன்னா சிரிக்க. அந்த அவங்க மூடு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நீங்க இருப்பீங்களா? நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு போல்ட்னஸ் இல்லை. அந்த வார்த்தைக்கெல்லாம் அழுவீங்களா? அந்த வார்த்தைக்கெல்லாம் சிரிப்பீங்களா? அப்ப எப்போ உங்களுக்குள்ள கிறிஸ்து மகிமைப்படுவார்? எப்போ வெளிப்படுவார்? அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க பிலிப்பியர் நிருபத்தை எடுத்து வாசி பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனையை எங்கிருந்து எழுதுறாருன்னா, அங்கிருந்து சிறைச்சாலையிலிருந்து தான் எழுதுறாரு. சிறைச்சாலையிலிருந்து சொல்றாரு சந்தோஷமா இருங்க, சிறைச்சாலையிலிருந்து சொல்றாரு ஊழியம் செய்யுங்க, சிறைச்சாலையிலிருந்து சொல்றாரு பாட அனுபவிங்க. எல்லாமே சிறைச்சாலையில். நீங்க அந்த நிருபத்தை வாசிச்சு பாருங்க, சிறைச்சாலையில இருந்து அவ்வளோ ஆலோசனை கொடுப்பாரு. அப்போ சிறைச்சாலை அவரை மன அளவுல என்ன பண்ண முடியலையாமா? பாதிக்க பண்ண. உங்களை எப்படி சிஸ்டர் பாதிக்க பண்ணலாம்? உங்களை எப்படி பிரதர் பாதிக்க பண்ணலாம்? அதனால இன்னைக்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன், நீங்க கை பொம்மையா ஆயிராதீங்க. நீங்க உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க கை பொம்மையா ஆயிராதீங்க. நீங்க உங்களுடைய அனுதின வாழ்க்கையில நீங்க கை பொம்மையா மாறிடாதீங்க. உங்களுக்குன்னு கண்டிப்பா இதை நான் விட்டுருவேன், இதை நான் தூக்கி போட்டுருவேன், இதுல நான் அழமாட்டேன், இதுல நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன்னு நீங்க முதல்ல மனசுல டிசைட் பண்ணணும். நீங்க தைரியமா நிக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் உங்களை எதிர்க்க சொல்லல, உங்களை சண்டை போட சொல்லல, உங்களை வாக்குவாதம் பண்ணுங்கன்னு சொல்லல. ஆனா உங்க மனசுல நீங்க கஷ்டப்படாம இருக்கணும்ல. ஆமென் சொல்லுங்க. உங்க சந்தோஷத்தை எல்லாம் இன்னொருத்தருக்கு வித்துட்டு நீங்க ஏன் துக்கப்படணும்? நான் சொல்றேன், லிட்டரலா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு உங்க சந்தோஷத்தை வித்துட்டீங்க. அதுவும் பணத்துக்காக விற்கலைங்க,
சும்மா வித்துட்டீங்க. நீங்க சும்மா காசுக்காக விற்கல, சும்மா வித்துட்டீங்க. யாராரோ உங்க சந்தோஷத்தை பறிச்சுட்டு போறாங்க. யாராரோ உங்க சந்தோஷத்தை, ரோட்ல போறவன் சந்தோஷத்தை திருடிட்டு போறான். எவனோ ஒருத்தன் உங்க சந்தோஷத்தை திருடிட்டு போறான். அவனுக்கு உங்களுக்கு எந்த கான்டாக்ட் கூட இல்லை. அவர் வார்த்தை சொல்லிட்டா உடனே சந்தோஷம் அப்படியே மொத்தம் போயிருச்சு. இது என்ன உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணா உங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு? போப்பா நீ அப்படின்னு உங்க மனசு ஏன் சொல்ல மாட்டேங்குது? ஆண்டவரை உண்மையா நேசிச்சா அந்த போல்ட்னஸ் உங்களுக்கு வரணும். அதுவும் அவன் சொன்ன வார்த்தைக்கு நீங்க அழுது கர்த்தரிடத்துல போயிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. அழுது ஒப்பாரி வச்சு, இனி நான் அப்படி பண்ண மாட்டேன், இனி நான் அதை செய்ய மாட்டேன், இனி அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், இனி அந்த மாதிரி வேலைக்கே போக மாட்டேன், அவ்வளவுதான் நான் முடிஞ்சேன், அவ்வளவுதான் நான் செத்தேன். நீங்க பேக் அடிக்கிறீங்க பாருங்க. இத பரிசுத்த ஆவியானவர் பார்த்தா சந்தோஷப்படுவார் நான் நினைக்கிறீங்க? சந்தோஷப்பட மாட்டாரு. நான் கை பொம்மை இல்ல, நான் கர்த்தருடைய கையிலே இருக்கிற ராஜ முடி, நான் அலங்காரமான கிரீடம், நான் அவருடைய கையிலே இருக்கிற தண்டாயுதம், நான் அவருடைய கையிலே இருக்கிற அஸ்திராயுதம். கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற கிருபை, நான் மலைகளை மிதித்து குன்றுகளை தாண்டி அதை தவிடுபொடி ஆக்கக்கூடிய அபிஷேகத்தை கரங்களை தட்டும் போதே, தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போ அந்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படட்டும். இனி சத்துருவினால ஹalleluya எங்க பிள்ளைகள் சிறுமைக்கு உட்படக்கூடாது, சிறுமை உட்படக்கூடாது. இப்பொழுது சிறுமைப்படுத்தி எங்க பிள்ளைகளை கட்டி வைத்து அவமானப்படுத்துகிற ஒவ்வொருத்தருடைய கையிலிருந்தும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக. ரோதல கரங்களை தட்டி அந்த விடுதலை உண்டாவதாக. ஆமென். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, எனக்கு தாசை வரும் பர்வதோ ஏறா ஏறெடுப்பே, எனக்கு தாசை வரும் பர்வதோ ஏறா மாலைகள் பயந்தாக நிலை மாறி கூடியாக நீடினும் சிஸ்டர் நிலை மாறி கூடியாக நீடினும் மாறிடுமோ அவன் தீர்வை என்னாலோ ஆறுதல் எனக்கவரே, மாறிடுமோ அவன் தீர்வை என்னால் ஆறுதல் கரங்களை மேல் எனக்கு தாசை வரும் பர்வதம் எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கால் தள்ளாடவோடா என்னை காக்கும் தேவன் முருகா, என் கால் தள்ளாடவோடா என்னை காக்கும் தேவன் முருகா. ஓ ஹalleluya, இஸ்ரவேலை காக்கும் என் தேவன் பகல் உறங்காமல், ஓ இஸ்ரவேலை காக்கும் என் தேவன்
என்னோடு கூட இருக்கிறவர், அவர் பெரியவர். அதனால் எதுவும் என்னை அசைக்க முடியாது. அவர் என்னை கொண்டு எல்லாவற்றையும் செய்வார். அவர் பெரியவர். நான் அவருக்கு தான் பயப்படுவேன், நான் அவருக்கு தான் அஞ்சுவேன். ஆமென். எந்த மனிதனும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். நான் யாருடைய கைக்கும் அடங்கினவன் அல்ல. அந்த மனுஷன் முடிவு சொன்ன உடனே என் முடிவு வந்துடாது. நம்புறீங்களா இல்லையா? அவன் முடிவு சொன்ன உடனே, முடிவு வந்துற உடனே என்ன அவ்வளவு நம்ம ஆண்டவனை கைவிட்டுருவாரா? அப்ப இத்தனை நாள் நம்ம ஆண்டவரை தேடுனதற்கு எதுவுமே இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நாள் நம்ம கர்த்தரை தேடி இருக்கிறோம், அதெல்லாம் வீணா போயிருக்கும். நீ முடிஞ்சிட்ட அப்படின்னு உடனே நீங்க அதை நினைச்சு ஏன் துக்கப்படணும்? சொல்லுங்க. நீ ஒன்றும் இல்லாம போயிட்ட அப்படின்னு சொன்ன உடனே நம்ம துக்கப்படுறதுக்கு யாரு? அப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நான் ஒரு நாளும் மனுஷனுக்காக என் வாழ்க்கையை நான் ஒரு நாள் அழிக்க போறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறோம்? அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உன்னை தூளில் இருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ ரெகோபியாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களினால் எனக்கு கோபம் உண்டாகும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணினபடியால். கவனிங்க, முன்னாடி அந்த வசனம் சொல்லுது, நான் உன்னை தூளில் இருந்து உயர்த்தி. ஆமென். ஆண்டவர் இந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, எப்பா, நான் உன்னை மேடையிலிருந்து உயர்த்தல. உங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளு, அவரை வச்சு நான் உன்னை உயர்த்தல. நீ ஒரு பெரிய பின்னணியிலிருந்து வந்தவன் அல்ல. நான் உன்னை எங்கிருந்து உயர்த்தின அப்படின்னு சொன்னா, நான் உன்னை தூளில் இருந்து உன்னை நான் உயர்த்தினேன். ஆமென். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாரு. சிலருக்கு இத்தனை நாட்களும் நீங்கள் இவ்வளவு ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், சில மேன்மைகளை பார்க்கலாம். இன்று நீங்கள் போகிற பாதை கடினமா இருக்கலாம், ரொம்ப வேதனையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் உன்னை ஞாபகப்படுத்துறாரு. இம்மட்டும் நீ வந்தது கொட்டாரத்திலிருந்து அல்ல, இம்மட்டும் நீ வந்தது பெரிய இடத்திலிருந்து அல்ல. உன்னை நான் எங்க இருந்து உயர்த்தினேன் அப்படின்னு சொன்னா, உன்னை தூளில் இருந்து நான் உன்னை உயர்த்தினேன். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு உங்களுக்கு தூள் மாதிரி உள்ள ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில வரலாம். பாஸ்டர், நான் ஒரு தூளை போல, ஒரு தூசியை போல இருக்கிறேன். என்னை யாரால் உயர்த்த கூடும்? என்னால் என்னை யார் ஆசீர்வதிக்க முடியும்? கேவலம் ஒரு 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 கட்டையா இருந்தா கூட அதை பயன்படுத்துவாங்க, ஒரு பொருளா இருந்தா கூட அதை பயன்படுத்துவாங்க. ஆனா தூசியை யாரு பாஸ்டர் மதிப்பா? தூளை யாரு பாஸ்டர் எடுத்து மதிச்சு அதை ஒரு பொருளா வச்சுக்குவா? ஆனா ஆண்டவர் இன்று இந்த ஜெபத்துல இருக்கிற சிலரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, மகளே, தூளில கிடக்கிற தூசி மாதிரி இருக்கிற, தூளா இருக்கிற உன்னை நான் மறுபடியும் நான் நிறுத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன். உன்னை உயர்த்துறதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். கரங்களை தட்டி இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எல்லாருடைய கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். உங்க பிள்ளைய கர்த்தர் தூளில் இருந்து உயர்த்துவார். உங்களை, உங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைய தானே அவங்க தூசிய போல கூட மதிக்கல. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தூளில் இருந்து உன்னை உயர்த்துவேன். இன்று நீங்கள் கடந்து போகிற பாதை, இன்று உங்களுடைய வாழ்க்கை யாராலும் மதிக்கப்படத்தக்கதாக இல்லாமல் அப்படியே தூசியை போல இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நான் நம்புறேன் அப்படியே நிறைவேறும் என்று நம்புகிறேன். நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஒரு ஒரு தூசி இல்லைன்னா ஒரு தூளுக்கு இருக்கிற 3 விதமான குண அதிசயங்களை நான் பார்த்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த ராஜா கர்த்தரை மறந்து போனான், அதனால ஆண்டவர் அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. எப்பா, நீ கவனி, நீ இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை பண்ற, நீ என்னை விட்டு தூரம் போயிட்ட, நான் உன்னை எங்கிருந்து உயர்த்தினேன் தெரியுமா அப்படின்றத கர்த்தர் ஞாபகப்படுத்துறேன். ஆனா அதை நான் ஆசீர்வாதமாய் வைக்கிறேன்.
அந்த மனுஷனை தூளிலிருந்து உயர்த்த முடியுமானால் நம்மையும் கர்த்தர் தூளிலிருந்து கர்த்தர் உயர்த்த முடியும். ஆனா இந்த தூளுக்கு 3 விதமான தன்மை உண்டு. நீங்க அதை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போறோம். 1 சாமுவேல் எடுங்களேன், 16வது அதிகாரத்திலே 11வது வசனம் வாசிக்கலாமா? 16வது அதிகாரம் 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அப்போ நான் நம்புறேன் இந்த தூளுக்கு ஒரு தன்மை இருக்கு. என்ன தன்மை அப்படின்னு சொன்னா, இது கணக்கிலே வராதது. இது என்ன அப்படின்னா, இந்த தூசியை யாருமே கணக்கில் வைக்க மாட்டாங்க. சில நேரத்தில் மண்ணை கூட நிறைய பேர் கணக்கில் வச்சிருப்பாங்க. ஆனா எதை கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. தூள் இவ்வளோ வெயிட் இருக்குது, இவ்வளோ கிலோ வந்துச்சு. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இதே தாவீதுனுடைய வாழ்க்கையிலையும் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா தூளை போல் இருந்துச்சு. அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ, எங்க பையன் இவன் கொஞ்சம் ஒர்த்தாக மாட்டானா, இவனையும் நம்ம கூப்பிட்டு பார்ப்போமே. அப்போ நான் நம்புறேன் அந்த தாவீது அந்த வீட்டிலே எப்படி மதிக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு தூள் மாதிரி. இவனுக்கு எதுவும் இல்லை. இன்று இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட இதே சூழ்நிலையில் நீங்க கடந்து போகலாம். பாஸ்டர், உண்மையில அப்படிதான் பாஸ்டர். எங்க வீட்டில் நான் மதிக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. எங்க சுற்றி இருக்கிற குடும்பத்தில் நான் ஒரு கனப்படுத்தப்படுகிற இல்ல, ஒரு கணக்கில் வைக்கிற ஒரு பொருள் அல்ல. ஏன்னா கணக்கில் எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. நானா வரணும், நானா சாப்பிடணும், நானா போகணும், நானா இது பண்ணணும். 4ல் ஒருத்தன், 5ல் ஒருத்தன், 10ல் ஒருத்தன். யார் என்ன நினைக்கிறா, யார் என்ன கணக்கில் வச்சிருக்கிறா? நான் இல்லைனாலும் அவங்க வாழ்வாங்க, நான் இல்லைனாலும் அவங்க சாப்பிடுவாங்க, நான் இல்லைனாலும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நான் ஒரு பொருட்டானவன், நான் ஒரு பொருட்டானவள் அல்ல. அப்படி ஒருவேளை பொருட்டானவனா இருந்திருந்தா அவங்க என்னட்டு கேட்டிருக்க மாட்டாங்களா? என்ன பலவீனம்னு கேட்டிருக்க மாட்டாங்களா? இல்லைன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்க மாட்டாங்களா? அப்போ கணக்கிலே வைக்கப்படாத உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை உயர்த்துவது என் தேவனுக்கு லேசான காரியம். எந்த பிள்ளை அவர்கள் கணக்கில் வைக்கலையோ, எந்த பிள்ளைகள் அவர்கள் லிஸ்டில் வரலையோ, எந்த பிள்ளையை அவர்கள் மறந்தார்களோ, என் வேத வசனம் சொல்லுகிறது அதே பிள்ளையை தேடிதான் கர்த்தர் ஈசாயை அனுப்பினார். கர்த்தர் தேவனுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியை கர்த்தர் அந்த பிள்ளையை தேடிதான் கர்த்தர் அனுப்பினார். இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட, மறக்கப்பட்ட, ஹalleluya, கணக்கிலே வராத, கணக்கிலே வைக்காத உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை ராஜாவாய் நிறுத்துகிற காலம், ராஜாத்தியாய் நிறுத்துகிற காலம். ஹalleluya. அவர்களை பார்க்கலும் கர்த்தர் உன்னை தேறினவனாய் கர்த்தர் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். Thank you Jesus. இன்று ஒருவேளை கணக்கில் இல்லாத ஒரு நபர், இன்று ஒருவேளை நீ கணக்கில் இல்லாத நபர், கடனை கட்டுறது கூட என்ன கணக்கில் வைக்கல பாஸ்டர், ஒரு நல்ல நிகழ்ச்சியில கூட என்ன கணக்கில் வைக்கல பாஸ்டர். எங்க குடும்பத்துல யாரும் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, எங்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் கணக்கிலே இல்ல. என் வீட்டில் நான் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத ஆவியானவர் உணர்கிறார். நான் ஒரு தூசியை போல இந்த வீட்டில் இருக்கிறேன் பாஸ்டர், ஒரு தூசியை போல. நான் கணக்குல இல்லை, ஆனா உண்மையிலே என் முழங்கால் தான் என் கணவனாரை காப்பாது, என் முழங்கால் தான் என் பிள்ளைய காப்பாத்துது, என் ஆண்டவருடைய தேடுதல் தான் காப்பாற்றுது. அது அவங்களுக்கு தெரியல, அது அவங்களுக்கு தெரியல. என்ன ஒரு தூசியை விட கேவலமா நினைக்கிறாங்க. என்கிட்ட எந்த ஒரு நாள் நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தேன். ஒரு நாள் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுதான் செய்யறாங்க. நான் வேண்டாம்னா செய்ய மாட்டாங்க, நான் வேணும்னா செய்வாங்க. ஆனா இன்னைக்கு என்ன மதிப்பார் இல்லை, என்னை ஒரு பொருட்டாய் நினைப்பார் இல்லை. இன்னைக்கு யாரும் என்ன தேடி வரதில்லை. அன்னைக்கு பணம் இருக்கும்போது, அதிகாரம் இருக்கும்போது, ஆசீர்வாதம் இருக்கும்போது எல்லாரும் என்ன கணக்குல வச்சாங்க. ஆனா இன்னைக்கு நான் கணக்குல இல்லை. ஆனா கர்த்தர் அந்த இருதயத்தை பார்த்துதான் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல உன் காயத்தை ஆற்றுறது போல பரிசுத்த ஆவியானவர் தேடி வந்திருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் உன்னை தேடி
வருது, மகிமை தேடி வருது. பெரும் காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ உன்னுடைய கல்லுகளை பிரகாசம் உள்ளதாய் மாற்றி உன்னில் உள்ள காரியத்தை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிற கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை, மற்றவருடைய பார்வையிலே நீ கணக்கிலே வராதவனாய் இருந்தாலும் என் பார்வைக்கு நீதான் முதலானவன், நீதான் முதலாளவன். உன் முகத்தை பார்த்து, உன் ஜெபத்தை பார்த்து, உன்னை பார்த்து உன் குடும்பத்திற்கு சௌக்கியத்தை வர பண்ணுவேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி இதோ ஜெபிக்கும் போது இந்த பிரசன்னம் அநேகரை முன்பாக நிறுத்துகிறத பார்க்கிறேன். உங்க பிள்ளைய கர்த்தர் முன்பாக நிறுத்துறாரு. கணக்குல இல்லாத பிள்ளைய கர்த்தர் முன்னாடி நிறுத்துறாரு. நான் நம்புறேன், நான் நம்புறேன். சொல்லுங்க இந்த வார்த்தையை, நான் நம்புறேன். மகனே, மகளே, ஒருவேளை நீயே உன்னை குறிச்சு நினைச்சிட்டு வந்திருக்கலாம். நான் என்ன போய் ஒரு கணக்குல வைக்கிறீங்களே, என்ன போய் நம்புறீங்களே, என்ன போய் நம்புறீங்களே பாஸ்டர், என்ன போய் கணக்குல வைக்கிறீங்களே அம்மா. நான் கணக்குல வைக்கக்கூடிய ஆளே இல்லை, என்ன நம்பாதீங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியாது, என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நான் வேஸ்ட், நான் பிரயோஜனமற்றவள். மோசையை போல இந்த மாதிரி இருதயத்துல வார்த்தை வந்துட்டே இருக்கலாம். இன்னுமா என்ன நம்புறாங்க? நான் பலவீனம் ஆயிட்டேன்ப்பா, அவ்வளவுதான்ப்பா, நான் பலவீனம் ஆயிட்டேம்மா, அவ்வளவுதான்மா. இப்படி சொன்னீங்களா? ஆனா கர்த்தருடைய கணக்குல ஒருத்தங்க வர்றாங்க. ஆண்டவர் ஒருத்தங்களை உயர்த்துறதுக்கு சித்தமாகிறாரு. அவங்க வேற யாரும் இல்லை, லிஸ்ட்ல இருக்கிறவங்க கிடையாது. அந்த லிஸ்ட்ல யாருடைய பெயர் இல்லையோ, அந்த இடத்துல யாருடைய பெயர் இல்லையோ, கரங்களை தட்ட தட்ட அந்த மகிமை அந்த மூத்த மகன் மேல, இந்த வாலிப தம்பி மேல, அந்த வாலிப தங்கச்சி மேல கர்த்தருடைய ஒரு பெரிய பிரசன்னம் ஊற்றப்படட்டும். நன்றி, 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 நன்றி. கையை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலேயே நிறைய பேர் அந்த இடத்துல வர்றதை நான் பார்க்கிறேன். நிறைய பேர் அந்த லிஸ்ட்ல கர்த்தர் எழுதுறத நான் உணர்றேன். உன் குடும்பத்துல கர்த்தர் ஒன்று அலங்கரிக்கிறத நான் பார்க்கிறேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு பொருட்டே இல்லாம போயிட்டேனே பாஸ்டர். நான் இப்பதான் ஃபீல் பண்ணிட்டு வந்தேன், நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் பாஸ்டர் வந்தேன் நான். மகனே, நீ வேஸ்ட் அப்படின்னு கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா உன்னை நம்பி இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தந்துருப்பாரா? நீ வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா சிங்கத்தை நீ கொண்டிருப்பியா? கரடி நீ கொண்டிருப்பியா? நீ வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த நைல் நதியில நீ காப்பாற்றப்பட்டிருப்பியா? நீ வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா அத்தனை குழந்தைங்க சாகும் போது ஒன்ன மட்டும் ஏன்பா காப்பாற்றணும்? நீ வேஸ்ட் இல்லைன்னு ஏசப்பாவுக்கு எப்போ தெரியும். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறேன்னு ஏசப்பாவுக்கு நேரமே தெரியும். அதனாலதான் கர்த்தர் எல்லா ஆபத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை பலப்படுத்தி இதுவரையிலையும் ஓரம் நித்தலர சௌதோரலோ துனோரலோ எனக்கு நீரே, எனக்கு நீ, எல்லாம் எனக்கு நீரே, எனக்கு நீரே. ஆமென். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை தூளிலிருந்து உன்னை உயர்த்துவேன்.
நம்பர் 1, முதலாவதாக தூள் அப்படின்றது கணக்கிலே வைக்கப்படாத ஒன்று. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீதான் முதன்மையானவன். நம்பர் 2, இரண்டாவதாக நான் யோசிக்கும் போது இந்த தூள் அப்படின்றது எல்லாராலும் ஈஸியாய் மிதிக்கப்படுவது என்ன அப்படின்னா, தூள் இருக்கும்போது எல்லாரும் யோசிச்செல்லாம் மிதிக்க மாட்டாங்க. ஆனால் கீழே ஒரு கம்பி கிடந்தா கூட யோசிச்சு தான் மிதிப்போம். அது நம்மளை தாக்கிடுமோ, ஒரு முள் கிடந்தா கூட அவ்வளோதான், நம்ம பலசாலி, நம்ம மிதிச்சிடலாம், நல்லா மிதிச்சிட மாட்டாங்க. தூளை விட விலை குறைந்த இல்லைன்னா மதிப்பற்றது எத்தனையோ இருக்குது. எல்லாத்தையும் அவ்வளோ ஈஸியாக மனுஷங்க மிதிச்சிட மாட்டாங்க. ஆனால் தூளை மிதிக்கிறதுக்கு யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு திரும்ப எதிர்க்கவும் தெரியாது, திரும்ப தாக்கவும் தெரியாது. அது தூள். அப்போ இன்றைக்கு ஆவியானவர் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுறாரு. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய நிலைமை இதே போல இருக்கலாம். பாஸ்டர், நான் மிதிக்கப்படுறேன், என்ன ரொம்ப மிதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஒரு தெள்ளுப்பூச்சி, எனக்கு திரும்ப எனக்கு ஒன்றும் பண்ண தெரியாது. நான் தாவீது சொல்ற மாதிரி, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. எனக்கு ஏத்து பேச தெரியாது, எனக்கு ஏத்த திட்ட தெரியாது. இல்லை, என்ன பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன அடிச்சா கூட கேட்க மாட்டாங்க, என்ன கொன்னா கூட கேட்க மாட்டாங்க. என் வீட்டில் எல்லாரும், என் வேலை ஸ்தலத்தில் எல்லாரும் மிதிக்கப்படுகிற ஒரு மனுஷனா, ஒரு மனுஷியா நான் இருக்கிறேன்னு நீங்க சொல்லுவீர்களே, ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை உயர்த்துவது எனக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்கள் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23வது வசனம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயைகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் சீக்கிரமாய் ஒரு அலங்காரம் வரப்போகிறது. நம்ம எல்லாரும் கர்த்தர் சீக்கிரமாய் நினைக்க போறாரு, நம்ம உயர்ந்த இடத்துல வைக்க போறாரு. ஸ்பெஷலா யார் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், மிதிக்கப்படுகிற அனுபவத்தில் இருக்கிறவங்க, வார்த்தைகளால மிதிச்சு அப்படியே ஒடுக்கி ரத்தத்தை கூட உரிய பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் இந்த ஜெபத்தில் இருக்கிறீங்க. பாஸ்டர், என் பிள்ளை அப்படிதான் இருக்கான், என் மகா அப்படிதான் இருக்கா, அப்படியே மிதிக்கிறாங்க. படிக்கல, நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன கொண்டு வந்திருக்கிற, நீ என்ன சம்பாதிக்கிற, அப்படியே ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு சித்திரவதை பண்ணி அப்படியே மிதிச்சிடறாங்க பாஸ்டர், ரொம்ப மிதிக்கிறாங்க. என் மனைவி, என் கணவன், என்னை சுற்றி இருக்கிறவர்கள். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், வெகு சீக்கிரத்தில் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானார் என் வாயிலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ண எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்குது. நான் அதை என் கண்ணால பார்த்திருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நிச்சயமா ஒரு நாள் என்னை பார்த்து சொல்லுவீங்க, எனக்கு எல்லாரும் மிதிச்சாங்க பாஸ்டர், நான் ஒரு நாள் என்ன மிதிச்சாங்க, என் தெருவில் என்ன மிதிச்சாங்க, கடன்காரங்க என்ன மிதிச்சாங்க, அறிவில்லைன்னு மிதிச்சாங்க, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு மிதிச்சாங்க. ஆனா கர்த்தர் 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 என் சிறுமையை பார்த்து அவங்க கண்ணுக்கு முன்பாக என்ன கர்த்தர் பல மடங்கு உயர்த்தி வைத்திருக்கிறதை சீக்கிரமா சீக்கிரமா கரங்களை தட்டி, இதோ மிதிக்கப்படுகிற உன் பிள்ளைய, மிதிக்கப்படுகிற உன் பிள்ளைய கர்த்தர் கணக்கில் கொண்டு வர்றாரு. மனுஷனால் மிதிக்கப்படுகிற உங்க குடும்பத்தை கர்த்தர் கணக்கில் கொண்டு வர்றாரு. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டே இருங்க. சொல்லுங்க சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்ல சொல்ல சொல்ல, நன்றி அப்பா.
ஆமென். மூன்றாவதாக இந்த தூளுடைய மூணாவது தன்மை நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரென்த்தே இல்லாததான் என்ன அப்படின்னா பலனற்றது தூள். எந்த ஸ்ட்ரென்த்துமே இருக்காது. நீங்க கட்டடம் கட்டுகிறவர்கள் நிறைய பேர் இப்பொழுது நிறைய புதிய புதிய ப்ராடக்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஈஸியாக இந்த தர்மோகோல் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேஸ்ட் பொருட்களால், தூசினால, தூளினால ஆகப்பட்ட பொருட்கள் இப்போ நிறைய பேர் கட்டுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தூளை மட்டும் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இந்த எல்லாமே இந்த தூளில், இந்த தர்மோகோல் எல்லாம் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நிறைய கெமிக்கல் அதில் ஊற்றுவாங்க. அது கம்மாக இருக்கும். அந்த தூளில் ஏதாவது ஒரு கெமிக்கல், ஒரு கம்மு போயிடுச்சுன்னா தான் அது கட்டியா பெல்லனா இருக்குமே தவிர, தனிய தூள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கொண்டு கட்டடம்லாம் கட்ட முடியாது. அதை கொண்டு வைக்க கூட முடியாது. ஏன்னா காத்தடிச்சுன்னா அது பறந்துடும், இருக்காது, நம்மளுக்கு டிஸ்டர்பாக தான் இருக்கும். சிலருடைய வாழ்க்கை உண்மையிலே எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கு. யாராவது இருந்தா ஸ்ட்ரென்த், இல்லைன்னா வீக்கு. நான் ரொம்ப பலவீனம், நான் ரொம்ப பலவீனம். என்னை எத்தனை நாள் தான் ஸ்ட்ரென்த் பண்ணுவீங்க? என்னை எத்தனை நாள் தான் பலப்படுத்துவீங்க? நான் எல்லாத்துக்கும் சொதுக்கு சொதுக்குன்னு போற ஆளு. என் மனசுல பலன் இல்லை, நான் என்ன செய்வேன்? எனக்கு பலன் கொடுக்குற எங்க அம்மா என் கூட இல்லை, எனக்கு பலன் கொடுக்குற எங்க அப்பா என் கூட இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை உயர்த்துறது அவருக்கு. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது என் கர்த்தருக்கு. நான் நம்புறேன். கரங்களை தட்டும் போது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். உன் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய், உன் பலவீனமான சரீரத்திலே கர்த்தருடைய பலன். தேவனே, ஏராளமான இந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் போகும் வழி இன்னதென்று எனக்கு தெரியாது. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காலத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போறார். எங்க அப்படின்னா, பலவீனமானவர்களை கர்த்தர் தேடுறார், பலம் உள்ளவர்களே அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருக்க அழைத்தவர்கள் எல்லாரும் பெரிய பலசாலிகள் அல்ல. ஒரு சின்ன பிரச்சனை வரும்போதே எங்களுக்கு இந்த ஊழியமே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போனவங்கள தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அத்தனை நாட்களும் அவரோடு இருந்து அற்புதத்தை பார்த்து, ஆனா கூட அவங்களுக்கு ஒரு பலன் வரல. இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் நீங்க அப்படி சொல்லலாம், பார்த்து இவ்வளவு நான் ஜெபம் பண்றேனே, எனக்கு ஒரு பலனே வரமாட்டேங்குது, எனக்கு ஒரு தைரியமே வரமாட்டேங்குது, எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தே வரமாட்டேங்குது. யாராவது தட்டி கொடுத்து பாருங்களா. இப்போ 7 நாள் நீங்க ஜெபம் வச்சீங்க பாஸ்டர், அவ்வளவுதான், நான் அப்படி பூஸ்ட் ஆயிட்டேன், நான் அவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆயிட்டேன். அவ்வளவுதான், அந்த வாசலை விட்டு வெளியே போயிட்டா, இந்த சத்தத்தை கேட்கறதுக்கு விட்டு வெளியே போயிட்டா, எனக்கு பலனே இல்லை பாஸ்டர். யாராவது ஒருத்தர் 24 மணி நேரம் என் கூட பேசிட்டே இருக்க முடியுமா? முடியாது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பலவீனமான நபர்களை நான் நம்புறேன், கர்த்தர் தேடுறேன். இன்னைக்கு உங்களை பலப்படுத்துறதுக்கு நீங்க ஆட்களை தேடுறீங்க. ஆனா நிச்சயமா ஒரு நாள் வரும், நீங்க அநேகரை பலப்படுத்துகிறவர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர்களாய், அநேகரை பலப்படுத்துகிறவர்களாய், நீங்கள் தைரியம் சொல்லுகிறவர்களாய் நம்பினா நடக்கும். விசுவாசித்த அந்த காரியத்தை, அந்த மகிமையை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தராய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தூளிலிருந்து உன்னை உயர்த்துவேன். உன்னை தூளிலிருந்து. நான் கர்த்தருடைய ஒரு பெரிய பிரசன்னத்தை பார்க்கிறேன். நிறைய பேரை கர்த்தர் அடிமட்டத்திலிருந்து கர்த்தர் தூக்குறார். கர்த்தர் கீழே இருந்து கர்த்தர் தூக்குறார். கர்த்தர் குப்பையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்குறார். கர்த்தருடைய கரம் எப்பவும் மேலே இல்லை, கர்த்தருடைய கரம் எப்பவுமே கீழே. கைகளை உயர்த்தி ஜெபித்து முடிக்க போறோம். முடியாதவர்கள் எழும்பி கூட நின்று கொள்ளலாம். Thank you Jesus. எப்ராஹிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன்? நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்துறத நிறைய பேர் பார்க்க தான் போறாங்க.
உன்னுடைய ஒண்ணும் இல்லாமையிலிருந்து நான் உன்னை உயர்த்துறத. எனக்கு ஒண்ணும் இல்லையே, எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் உயர்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு பாஸ்டர்? என்கிட்ட ஒரு டேலண்ட் கூட இல்லையே, ஒரு டேலண்ட் கூட இல்லையே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ஜீரோ, நான் ஜீரோ. அந்த ஜீரோவை தான் கர்த்தர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். அந்த ஜீரோவை தான் கர்த்தர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். ஓ ஹalleluya! சேர்ந்த பாடலை பாடி ஜெபித்து, நான் உன்னை தூளில் இருந்து உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்த மகா பெரிய தேவனாகிய கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் நிழலிடட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் நிழலிடட்டும். நன்றி அப்பா, நன்றி. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி. சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புறேன். ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கு, கர்த்தரை நம்புறவங்க நம்பிட்டே இருக்கு, வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்றவங்க அறிக்கை செஞ்சுட்டே இருக்கு. முந்தினவைகள் எல்லாம் மறக்கப்பட்டு போய்விட்டது, முந்தினவைகள் எல்லாம் மறக்கப்பட்டு போய்விட்டது. முந்தினதை நினைக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது வனாந்தரத்திலே வழி, அவாந்திர வெளியிலே நான் உனக்கு ஆறுகளை. போதும்பா, போதும்பா. இதோ ரட்சணிய நாள், இதோ கிருபையின் வருஷம், இதோ கிருபையின் ஆண்டு, இதோ கிருபையின் நாள். என் சன்னதி மேலும் உன்னுடைய ஆசீர்வாதம், சன்னாதத்தின் மேல உன்னுடைய ஆசீர்வாதம். மழை 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 இப்ப பொழியட்டும், இப்ப பொழியட்டும், இப்ப பொழியட்டும். இயேசுவின் நாமத்தினால் சத்துரு வெட்கப்பட்டு போவானா, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இந்த அபிஷேகம் அப்படியே பற்றி பிடிக்கட்டும், ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும், பிடிக்கட்டும். உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் நீர் இருந்ததற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த சத்தத்தை ஆன்லைன்ல
எந்தெந்த இடத்துல எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், திருச்சபையில் இருந்த அதே பிரசன்னம் அவங்க இருக்கிற அந்த இடத்துல அவங்கள சந்திச்சிடட்டும் ஆண்டவரே. இந்த 7 நாள் முடியும் போது ஒரு பெரிய மகிமை எங்க கண்கள் காணணும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் காணணும் ஆண்டவரே.